Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம 10th standard maths பார்க்கலாம். Chapter 1 relation and function இருக்கக்கூடிய exercise sums பார்க்கலாம். அதாவது exercise 1.1 இருக்கக்கூடிய exercise sums பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். Let's see. Question number வந்து 6th. Let a equal to x belongs to w, x less than 2. w அப்படிங்கிறது வந்து whole numbers. என்ன சொல்லிருக்காங்க? x வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா less than 2 ஓட இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப இங்க a வந்து என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 0,1 தான் வரும். நெக்ஸ்ட் b equal to x belongs to n 1 less than 1 less than x less than 4 and அப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து சொல்லிருக்காங்க. அப்ப 2 3 4 வந்து b ஓடது வேல்யூவா வரும். இப்ப c க்கு வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 3,5. என்ன இது மூணு வந்து நம்ம வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா a into b union c equal to a into b union a into c. Second one பாத்தீங்கன்னா a into b intersection c equal to a into b intersection a into c. Third one என்ன சொல்லிருக்காங்க a union b into c equal to a into c union a b into c. இந்த மூணு தான் இந்த மூணு ஈக்குவேஷனை தான் நம்ம வெரிஃபை பண்ணோம். இல்லைன்னா நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் இல்ல a வந்து 0,1 b வந்து 2,3,4 c வந்து 3,5. இந்த வேல்யூ வச்சுட்டு தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து வெரிஃபை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா a into b union c equal to a into b union a into c. அதாவது a into b union c வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னா a into b union a into c க்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை ஃபைண்ட் பண்ணிடலாம். இதை ஃபைண்ட் பண்றதுக்கு அப்படின்னா b union c வந்து ஃபைண்ட் பண்ணணும். அதாவது b union c equal to b ஓடது வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம் 2,3,4 யூனியன் சிம்பிள் போட்டுக்கோங்க. c க்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க 3,5. யூனியன் அப்படின்னாலே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதுறதுக்கு தான் யூனியன் அப்படின்னு பேர். ஸோ b ஓடதையும் c ஓடதையும் வந்து ஜாயின் பண்ணி எழுதுனீங்க ஃபைண்ட் பண்ணீங்க அப்படின்னா b யூனியன் c வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். அதாவது b க்கு வந்து என்ன கொடுத்திருந்தாங்க 2,3,4, c க்கு வந்து என்ன கொடுத்திருந்தாங்க 3,5. இப்போ யூனியன் பண்ணீங்க அப்படின்னா அதாவது ஜாயின் பண்ணி எழுதுனீங்கன்னா 2,3,4,5 இதான் வந்து b யூனியன் c அப்படிங்கிறது. அதாவது இங்க 3 வந்து b லயும் இருக்கு c ல இருக்கு அப்படின்னா நீங்க 3 அப்படிங்கிறது வந்து காமனா ஒன்னு எடுத்துட்டீங்கனாலே போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் a into b union c அப்படிங்கிறது a ஓடது வந்து என்ன கொடுத்திருக்காங்க 0,1. நெக்ஸ்ட் b union c அப்படிங்கிறது இப்பதான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம் 2,3,4,5. ஸோ a into b union c அப்படிங்கிறது ரெண்டுக்கும் பேர் எடுக்கும்போது 0க்கு எடுத்தோம்னா 0,2 0,3 0,4 0,5. நெக்ஸ்ட் 1க்கு எடுத்தோம்னா 1,2 1,3 1,4 1,5. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். அதாவது a into b union c க்கு வந்து இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க a into b யூனியன் a into c அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப a into b வந்து ஃபைண்ட் பண்றதுக்கு a ஓடது வந்து என்ன சொல்லியிருக்காங்க 0,1, b க்கு வந்து 2,3,4. ஸோ இன்டு அப்படின்னாலே இதுக்கு பேர் எடுக்கும்போது 0க்கு எடுத்தோம் அப்படின்னா 0,2 0,3 0,4. 1க்கு எடுத்தோம்னா 1,2 1,3 1,4. நெக்ஸ்ட் ஒன் வந்து a into c. அதாவது a into c அப்படிங்கிறதுக்கு வந்து a க்கு வந்து என்ன ஃபைண்ட் பண்ணோம் 0,1, c ஓட வேல்யூ என்ன 3,5. ஸோ இது ரெண்டுக்கும் பேர் எடுக்கும்போது 0க்கு எடுத்தோம்னா 0,3 0,5. 1க்கு எடுத்தோம்னா 1,3 1,5. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க a into b யூனியன் a into c. யூனியன் அப்படின்னாலே என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதுறது தான் யூனியன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ a into b யூனியன் a into c னா ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதணும். இப்போ 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5. ஸோ ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன வெரிஃபை பண்ணியிருந்தோம் a into b union c க்கு வந்து என்ன வெரிஃபை பண்ணோம் 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா? அதுவும் a into b union a into c யும் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா? இது ரெண்டும் வந்து ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி இதுல வந்து நம்ம வெரிஃபை பண்ணிருக்கோம். ஸோ ஃப்ரம் 1 and 2 we get என்னவா இருக்குன்னா a into b union c யும் ஈக்குவலா இருக்கு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா a into b union a into c ன்னு சொல்லி நம்ம வெரிஃபை பண்ணிருக்கோம். என்ன நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா a into b intersection c equal to a into b intersection a into c. ஃபர்ஸ்ட் ஒன் b into c க்கு வந்து ஃபைண்ட் பண்ணலாம்.
B ஓடது வந்து என்ன கொஸ்டின்ல பார்த்தோம்னா 2, 3, 4. Cக்கு வந்து என்ன பார்த்தோம் 3, 5. இன்டர்செக்ஷன் அப்படின்னாலே வந்து இந்த Bக்கும் Cக்கும் எது வந்து காமனா இருக்கோ அதை தான் நீங்க எடுத்துக்கணும். இப்போ யூனியனுக்கும் இன்டர்செக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, யூனியன் அப்படின்னா ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதணும். இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டுக்குள்ள காமன் நம்பர், அதாவது காமன் வேல்யூ என்னமோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இங்க பில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2, 3, 4. சில பாத்தீங்கன்னா 3, 5. ஸோ இங்க 3 அப்படிங்கறத வந்து காமனா இருக்கு. ஸோ அதுதான் வந்து இன்டர்செக்ஷன், அதாவது பி இன்டர்செக்ஷன் சிக்கு வந்து ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா A இன்டு பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி இன்டர்செக்ஷன் சி வந்து 3ன்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ A இன்டு பி இன்டர்செக்ஷன் சிக்கு வந்து ஏக்கு வந்து என்ன பார்த்தோம்னா 0, 1. ஸோ இன்டு 3. அப்போ இதுக்கு ரெண்டுக்கு பேர் எடுத்தோம்னா 0 எடுத்தோம்னா 0,3, 1க்கு எடுத்தோம்னா 1,3. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஈக்குவல் டு A இன்டு பி இன்டர்செக்ஷன் A இன்டு சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் A இன்டு பி வந்து ஃபைண்ட் பண்ணலாம். A இன்டு பி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ இது பார்த்தீங்கன்னா 0,1. பிக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2, 3, 4. ஸோ இதுக்கு ரெண்டுக்கு பேர் எடுக்கும்போது 0க்கு எடுக்கும்போது 0,2, 0,3, 0,4. 1க்கு எடுக்கும்போது 1,2, 1,3, 1,4. இதுதான் வந்து A இன்டு பி. நெக்ஸ்ட் A இன்டு சிக்கு எடுக்கும்போது ஏவோடது என்ன 0,1, சியோடது 3,5. ஸோ இது ரெண்டுக்கும் பேர் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 0க்கு எடுக்கும்போது 0,3, 0,5. 1க்கு எடுக்கும்போது 1,3, 1,5. ஓகேங்களா? கொஸ்டின்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா A இன்டு பி இன்டர்செக்ஷன் A இன்டு சி. இன்டர்செக்ஷன் அப்படின்னாலே என்ன பார்த்தோம்னா A இன்டு பிக்கும் A இன்டு சிக்கும் காமனா எது இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ A இன்டு பிக்கு வந்து என்ன இதுதான், A இன்டு சிக்கு இதுதான். ஸோ இன்டர்செக்ஷன் அப்படிங்கும்போது இது ரெண்டுக்கும் எது காமனா இருக்குன்னா 0,2 வந்து இங்க இல்ல, வராது. ஸோ 0,3 காமன். ஸோ அதை எடுத்துக்கோங்க. 0,4 வந்து இங்க இல்ல, 1,2 வந்து இங்க இல்ல, 1,3 வந்து இங்க இருக்கு. ஸோ இது வந்து காமனா இருக்கிறத எடுத்துக்கணும். ஸோ இப்போ கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம வந்து A இன்டு பி இன்டர்செக்ஷன் சி கூட என்ன ஃபைண்ட் பண்ணோம் 0,3, 1,3. இப்போ A இன்டு பி இன்டர்செக்ஷன் A இன்டு சிக்கு என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம் 0,3, 1,3. ஸோ இதுல இருந்து நம்ம வெரிஃபை பண்ணிருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா A இன்டு பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு A இன்டு பி இன்டர்செக்ஷன் A இன்டு சின்னு நம்ம இதை வந்து வெரிஃபை பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், அதாவது A யூனியன் B இன்டு C ஈக்குவல் டு A இன்டு C யூனியன் B இன்டு C. அதாவது A யூனியன் B அப்படிங்கிறதுக்கு யூனியன் அப்படின்னாலே என்ன பார்த்தோம், ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதணும். அதாவது A ஓடது வந்து பேரண்ட் பார்த்தீங்கன்னா 0,1, B ஓடது 2, 3, 4. அப்போ A யூனியன் B அப்படிங்கும்போது ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதணும். அதாவது 0, 1, 2, 3, 4 ஜாயின் பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ A யூனியன் B வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. அப்போ இன்டு C அப்படின்னா A யூனியன் Bக்கும் Cக்கும் பேர் எடுக்கணும். அப்போ A யூனியன் B வந்து என்ன ஃபைண்ட் பண்ணியிருந்தோம் 0, 1, 2, 3, 4. Cக்கு வந்து 3, 5. ஸோ இது ரெண்டுக்கும் பேர் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 0க்கு எடுத்தோம்னா என்ன வரும் 0,3, 0,5. 1க்கு எடுத்தோம்னா 1,3, 1,5. 2க்கு எடுத்தோம்னா 2,3, 2,5. 3க்கு எடுத்தோம்னா 3,3, 3,5. 4க்கு எடுத்தோம்னா 4,3, 4,5. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து A யூனியன் B இன்டு C வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா A இன்டு C யூனியன் B இன்டு C. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் A இன்டு C வந்து ஃபைண்ட் பண்ணணும். A இன்டு சிக்கு வந்து ஏவோட பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 0,1, சியோடது 3,5. ஸோ A இன்டு C வந்து ஃபைண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 0க்கு வந்து எடுத்தோம்னா 0,3, 0,5. 1க்கு எடுத்தோம்னா 1,3, 1,5. ஓகேங்களா? இப்போ A இன்டு C வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் B இன்டு C ஃபைண்ட் பண்றதுக்கு B ஓடது வந்து என்னன்னு பார்த்தோம்னா 2, 3, 4. C ஓடது 3,5. ஸோ B இன்டு C அப்படின்னா 2,3, 2,5. 3க்கு எடுத்தோம்னா 3,3, 3,5. 4க்கு எடுத்தோம்னா 4,3, 4,5. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க A இன்டு C யூனியன் B இன்டு C. யூனியன் அப்படின்னாலே A இன்டு சியும் B இன்டு சியும் ஜாயின் பண்ணி எழுதணும். இப்போ இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0,3,
0,5, 1,3, 1,5, 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5. ஸோ இது வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் இருக்கிற ஈக்குவேஷனும் செகண்ட் இருக்கிறதும் சேமா இருக்கணும். சேமா இருந்தா தான் இது வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும், ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண முடியும். இப்போ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் இது ரெண்டு பார்த்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். அதாவது 0,3, 0,3, 0,5, 0,5, 1,3, 1,5, 2,3, 2,5, 3,3, 3,3, 3,5, 3,5, 4,3, 4,3, 4,5, 4,5. So A union B into C equal to A into C union B into C ன்னு சொல்லி நம்ம இதை வெரிஃபை பண்ணியிருக்கோம். Next one, exercise sum 7. Let A equal to the set of all natural numbers less than 8. அதாவது ஏக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் எது 8க்கு லெஸ் தென்னா இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸை வந்து ஏவா எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 1. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வராது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா லெஸ் தென் 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 7 வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஏவோடது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. Next, B என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா the set of all prime numbers less than 8. அதாவது prime numbers எடுத்துக்க சொல்லிருக்காங்க, but என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா less than 8 அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போ less than prime numbers அப்படிங்கிறது வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2. அதாவது 2, 3, 5, 7 இதுதான் வந்து 7 வரைக்கும் தான் வரும். இது வந்து நம்ம B-ஆ கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் C-க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா the set of even prime number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. even prime number அப்படிங்கிறது வந்து என்ன வரும் 2. even numbers வரும் இல்லையா, even prime numbers அப்படிங்கிறது வந்து 2. நெக்ஸ்ட் ஒன் இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ABC வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன ஈக்குவேஷன் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா A intersection B into C equal to A into C intersection B into C ன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா A into B minus C equal to A into B minus A into C. இது ரெண்டும் தான் இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். A into B into C equal to A into C into B into C. இதை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா A into B into C. அதாவது A intersection B அப்படிங்கிறது இன்டர்செக்ஷன் அப்படின்னாலே என்ன பார்த்தோம் அப்படின்னா காமனா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ காமனா இருக்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 2, 3, 5, 7 இதுதான் வந்து ஏக்கும் பிக்கும் காமனா இருக்கிறது. இப்போ A into B into C அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2,2, 3,2, 5,2, 7,2. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு இந்த சைடு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் A into C இன்டர்செக்ஷன் B into C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A into C intersection B into C ன்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் A into C வந்து ஃபைண்ட் பண்றதுக்கு 1,2, 2,2, 3,2, 4,2, 5,2, 6,2, 7,2. நெக்ஸ்ட் B into C வந்து ரெண்டுக்கு பேர் எடுத்தீங்கன்னா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 2,2, 3,2, 5,2, 7,2. நெக்ஸ்ட் A into C intersection B into C அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் வந்து காமனா எது இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. 2,2 இங்கே இருக்கு இங்கே இருக்கு. ஸோ 2,2 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 3,2 A into C இருக்கு B into C இருக்கு, ரெண்டு காமன் வேல்யூஸா இருக்கு. ஸோ அதை இங்க எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 5,2, 7,2. ஸோ இது வந்து செகண்ட் இது வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க A into B into C equal to A into C intersection B into C. ஸோ இது ரெண்டும் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கும் பார்த்தோம்னா ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ இது வந்து வெரி செகண்ட் ஒன் A into B minus C equal to A into B minus A into C. அதாவது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ப்ரூஃப் பண்ணிடலாம். A into B minus C அதாவது B minus C வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3, 5, 7. நெக்ஸ்ட் A into B minus C அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் பேர் எடுத்தீங்கன்னா 1,3, 1,5, 1,7. நெக்ஸ்ட் ஒன் வந்து 2க்கு எடுத்தோம்னா 2,3, 2,5, 2,7. நெக்ஸ்ட் 3க்கு எடுத்தீங்கன்னா 3,3, 3,5, 3,7. 4க்கு எடுத்தோம்னா 4,3, 4,5, 4,7. 5க்கு எடுத்தோம்னா 5,3, 5,5, 5,7. 6க்கு எடுத்தோம்னா 6,3, 6,5, 6,7. 7 எடுத்தோம்னா 7,3, 7,5, 7,7.
இதான் வந்து a into b minus c. நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா a into b minus a into c ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ a into b வந்து ஏக்கும் பிக்கும் வந்து பேர் எடுத்தோம் அப்படின்னா 1,2 1,3 1,5 1,7. 2க்கு எடுத்தோம்னா 2,2 2,3 2,5 2,7. 3க்கு எடுத்தோம்னா 3,2 3,3 3,5 3,7. 4க்கு எடுத்தோம் அப்படின்னா 4,2 4,3 4,5 4,7. 5 எடுத்தோம்னா அதேதான் 5,2 5,3 5,5 5,7. 6க்கு எடுத்தோம்னா 6,2 6,3 6,5 6,7. 7க்கு எடுத்தோம்னா 7,2 7,3 7,5 7,7. ஓகே, நெக்ஸ்ட் a into cக்கு வந்து எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2. இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா a into b minus a into c அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ a into b தான் வந்து நம்ம இங்க ஃபைண்ட் பண்ணியிருக்கிறது, a into c வந்து இங்க ஃபைண்ட் பண்ணியிருக்கிறது. இப்போ a into b minus a into c மைனஸ் a into c. மைனஸ் அப்படிங்கிறது வந்து என்ன எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா எது வந்து காமனா இருக்கோ, அதாவது 1,2 1,2 வந்து இங்க இருக்கு, a into b லயும் இருக்கு a into c லயும் இருக்கு. ஸோ காமனா இருக்கிறது வந்து விட்டுட்டு டிஃப்ரெண்டா எது இருக்கோ, அதாவது டிஃப்ரென்ஸ், அதாவது சம்மந்தமே இல்லாம எது இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க. மைனஸ் அப்படின்னா வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறது வந்து எடுத்துக்கணும். இப்போ யூனியன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதணும். இன்டர்செக்ஷன் அப்படின்னா வந்து ரெண்டுக்கும் காமனா எது இருக்கோ அதை எடுத்துக்கணும். மைனஸ் அப்படிங்கிறது வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா எது டிஃப்ரெண்டா இருக்கோ அதை வந்து நீங்க எடுத்துக்கணும். அதாவது a into b ல வந்து 1,2 இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னா a into c லயும் 1,2 இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. இப்போ 1,3 வந்து a ல இருக்கு, a into b ல இருக்கு அப்படின்னா a into c ல வந்து 1,3 வந்து இல்ல, அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ a into b minus a into c அப்படின்னா 1,3, அதாவது எது டிஃப்ரெண்டா இருக்கோ சேமா இல்லாம இருக்கோ அதை வந்து நீங்க எடுத்துக்கணும். அப்ப என்ன வரும்னு பாத்தீங்கன்னா என்ன பேர் வரும்னு பாத்தீங்கன்னா 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7 3,3 3,5 3,7 4,3 4,5 4,7 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 7,3 7,5 7,7. ஸோ இது எல்லாமே வந்து a into b-க்கும் a into c-க்கும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறதா வந்து மைனஸ் அப்படிங்கிறதுல வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறதா நம்ம எடுத்துக்கோம். ஸோ a into b minus a into c வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a into b minus c equal to a into b minus a into c அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது a into b minus c-யும் a into b minus a into c-யும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம், ரைட் ஹேண்ட் சைட்ல நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம a into b minus c ஈக்குவல் டு a into b minus a into c ன்னு சொல்லி நம்ம. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.